அப்பா, இப்பதான் மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. என்னடி சின்ன பொண்ணு, என்ன தனியா பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க அத்தை. போன வாட்டி நான் எங்க ஊருக்கு பஸ்ல போனேன்ல, ஆமா. டிக்கெட் எடுக்கிறப்ப அந்த கண்டக்டர் 2 ரூபாய் என்ன ஏமாத்திட்டான். அப்படியா பண்ணாவே? அந்த 2 ரூபாய் வாங்குனியா இல்லையா? இல்ல அத்தை, திருப்பி நான் அவனை ஏமாத்திட்டேன் இந்த வாட்டி. சூப்பர் சின்ன பொண்ணு, என்ன ஏமாத்துன? 20 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு அங்கிருந்து இங்க வரைக்கும் நான் நடந்தே வந்து அந்த கண்டக்டர் ஏமாத்திட்டேன் அத்தை. அடக்கேன கிறுக்கி, ஏமாந்தது அவன் இல்ல, நீதான். ஹே சிண்டு, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆண்டி. சரி சரி, ஸ்கூலுக்குலாம் கரெக்ட்டா போறியா? நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் ஆண்டி. சரி, உனக்கு இங்கிலீஷ் மிஸ் பிடிக்குமா இல்ல மேத்ஸ் மிஸ் பிடிக்குமா? எனக்கு எந்த டீச்சருமே பிடிக்காது. பெல் அடிப்பாங்கல்ல, அந்த தாத்தாவை தான் பிடிக்கும். சரி, உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? சோஷியல் சயின்ஸ்ல ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. சரி சரி, அந்த ஹிஸ்டரியில இருந்து ஒரு क्वेश्चन கேக்குறேன். 500 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு சொல்லு. அதுக்கு எதுக்கு யோசிச்சு சொல்லணும்? இப்போ இருக்கிற மாதிரி எப்பயுமே உலகம் உருண்டையா தான் ஆண்டி இருக்கும். சரி சரி, நான் உங்களுக்காக இருக்கேன், கவலைப்படாதீங்க. அம்மா, யார்கிட்ட இவ பேசிட்டு இருக்கா? அதான் எனக்கும் தெரியல. அடி சின்ன பொண்ணு, என்னங்க யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்க? எங்க பெரிய தாத்தா கிட்டங்க. அவர்தான் செத்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாங்க, அவர் ஆத்மா இன்னும் சாந்தியை அடையலையாம். என்னது சாந்தியா? யார் அந்த சாந்தி? அவங்க யாருன்னு எங்க வம்சத்துக்கே தெரியாதத்த. சரி சரி, நான் சொல்றத போய் உங்க தாத்தா கிட்ட சொல்லு. என்னன்னு சொல்லட்டும்? இருங்க தாத்தா, போய் பாட்டியை கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லு. தாத்தா, ஏங்க தாத்தாவையே காணோம். பொண்டாட்டினா போனா கூட எந்திரிச்சு ஓடுன்னு சொல்றது கரெக்ட் தான். எம் 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 எம். என்ன சின்ன பொண்ணு, உப்புக்கு பதிலா சர்க்கரையை அள்ளி போட்டிருக்க? ஆமா, முக்கியமான விஷயத்தையே எல்லாரும் மறந்துடுறாங்க. நான் இந்த உப்பு அள்ளி கொட்டினது ஒரு தப்பா? இப்போ என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்ல அதானே? நேத்து என்னோட பிறந்த நாள். சின்ன பொண்ணு, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் உன் பிறந்த நாளை வேணுக்குன்னு தான் மறந்தேன். வேணுக்குன்னு மறந்தீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, ஒவ்வொரு பிறந்த நாள் அப்பையும் உனக்கு ஒரு வயசு கூடிக்கிட்டே போகுது. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சின்ன பொண்ணு. நான் இன்னும் உன்னை குழந்தை மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். அதான் உனக்கு வயசு ஏறிட்டு போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சின்ன பொண்ணு. ச்சே, நானும் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேங்க. சரி, அப்போ கல்யாண நாள்? சின்ன பொண்ணு, அத பத்தி பேசாத. இந்த பாவிய மன்னிச்சிருமா. சரிங்க சரிங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. அப்பாடி, எப்படியோ தப்பிச்சாச்சு.